பார்ப்போம். பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர். அத்துடன் கேபினெட் அமைப்பின் அடிப்படை தூணாகவும் இருக்கிறார். அப்பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனி சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யாருன்னா மார்லே பிரபு. நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு நிர்வாக பொறுப்பை யார்கிட்ட கொடுத்திருக்கன்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு கிட்ட கொடுத்திருக்கு. ஒன்றிய அரசை பற்றி கூறும் பகுதி எதன்னா 5. ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறும் ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் எதன்னா ஆர்டிகல் 52 இருந்து 78 78 வரைக்கும். நம்ம இந்திய நாடாளுமன்ற ஆட்சி முறை எந்த நாடை முன்னுதாரணமாக கொண்டு ஏற்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி முறையை முன்னுதாரணமாக கொண்டு ஏற்கப்பட்டது. பிரதமரை நியமனம் பண்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். எந்த சட்டப்பிரிவின் கீழே பிரதமரை நியமனம் பண்றாங்கன்னா சட்டப்பிரிவு 75. பிரதமர் எப்போ வரைக்கும் ஆட்சி புரிவாருன்னா மேக்சிமம் 5 வருஷம் மக்களவையில் பெரும்பான்மை கொண்ட கட்சி பலம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பதவியே தொடர்வார். அமைச்சர்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள். பிரதமர் விரும்புகிற பட்சத்தில் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக அறிவிக்கலாம். பிரதமரின் ரீகேப் மட்டும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டா போதும். பிரதமர் பதவி விலகினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி விலகினாலோ இல்லை அவர் இறந்து விட்டாலோ என்ன ஆகும்னா அமைச்சரவையே இல்லாமல் போயிடும். அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையில் பாலமாக செயல்படுபவர் யாருன்னா பிரதமர். நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் பாலமாக செயல்படுபவர் யாருன்னா பிரதமர். அரசினுடைய வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும் முக்கிய நபர் யாருன்னா பிரதமர். அரசினுடைய வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும் முக்கிய நபர் பிரதமர். உண்மையான நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். பிரதமர் அலுவலகம். ஸோ இப்போ பிரதமர் அலுவலகம்னு அழைக்கிறோம். பட் பிரதமர் செயலகம் அப்படின்ட்டு 1947 உருவாக்கியிருக்காங்க. அப்போ எவ்வாறு அழைச்சாங்கன்னா பிரதமர் செயலகம் அப்படின்னு அழைச்சாங்க. எந்த வருஷம் வரைக்கும் பிரதமர் செயலகம் அப்படின்னு அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947 இருந்து 1997 வரைக்கும் 50 வருஷம் பிரதமர் செயலகம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. 97க்கு அப்புறம் பிரதமர் அலுவலகம் அப்படின்னு மாறியிருக்கு. உச்சகட்ட இந்திய அரசினுடைய உச்சகட்ட முடிவுகளை வடிவமைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் அலுவலகம். இது பிரதமர் அலுவலகத்தை பற்றி நம்ம அரசியலமைப்பில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா குறிப்பிடப்படவில்லை. பிரதமர் அலுவலகத்தின் பல்வேறு பணிகள் இது ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களில் பிரதமர் அலுவலகம் தலையிடுமான்னா தலையிடாது. அமைச்சரவை செயலகம் யாருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறதுனா பிரதமருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறது. அரசியல் ரீதியாக பிரதமர் அலுவலகத்தின் தலைமை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். நிர்வாக ரீதியாக பிரதமர் அலுவலகத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை செயலர். ரீகேப் மட்டும் பார்ப்போம். குடியரசுத் தலைவருக்கு உதவிட எந்த சட்டப்பிரிவின் கீழே பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74. அமைச்சர்கள் குழுவில் 3 வகை. அது கேபினெட் அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள். கொள்கை முடிவுகளை எடுப்பதில் ஈடுபடுபவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள். மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருப்பவர் யாருன்னா பிரதமர். குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழே பிரதமரை நியமிக்கிறாருன்னா 75. நிழல் அமைச்சரவை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைப்பாங்க. அதுதான் நிழல் அமைச்சரவை. இந்திய அரசியல் அமைப்பின்படி அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு. குடும்ப அமைச்சரவை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்களின் குழு தான் குடும்ப அமைச்சரவை. இதை இந்த குடும்ப அமைச்சரவை முறைசாரா குழு அப்படின்னுட்டும் உண்மையான அதிகார மையமாக இந்த குடும்ப அமைச்சரவை இருக்கு அப்படின்ட்டும் சொல்றாங்க. முக்கியமான அரசியல் பிரச்சனைகளில் முடிவுகள் எடுப்பதிலும் ரகசியத்தை பாதுகாக்க பிரதமருக்கு உதவியாக இருக்கிறதும் எந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா முறைசாரா குழு உதவியாக பிரதமருக்கு இருக்கும். ஒன்றிய அமைச்சர்கள் குழு. ரீகேப் மட்டும் பார்ப்போம்.
அமைச்சரவையின் உட்குழுவாக எது இருக்கும்? ஒன்றிய அமைச்சர் குழு அப்படின்னு சொல்லலாம், அல்லது முறைசாரா குழு அப்படின்ட்டும் சொல்லலாம். ஸோ இந்திய அரசினுடைய நிர்வாக விவகாரங்களை பார்த்து கொள்ளும் உச்சமான ஆட்சி குழுவாக எது செயல்படுகிறதுனா அமைச்சரவை குழு வந்து செயல்படுகிறது. நாடாளுமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை செய்வது யாருன்னா அமைச்சரவை குழு. அமைச்சர்களுடைய செயலர் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு செயலர்களுக்கான முதன்மை இடம்தான் வந்து முதன்மை செயலர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். உயர் தேர்வுக்குழுவின் தலைவராக யார் இருப்பாங்கன்னா முதன்மை செயலர். உயர் தேர்வுக்குழுவின் தலைவர் யாருன்னா முதன்மை செயலர். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் தலைமை செயலர்களின் மாநாடுகளுக்கு யார் தலைமை வகிப்பாங்கன்னா முதன்மை செயலர் வந்து தலைமை வகிப்பாங்க. அடுத்து வந்து ரீகேப் மட்டும் பார்ப்போம். மாநில அரசை பற்றி கூறும் பகுதி எதன்னா 6. மாநில நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் 153 முதல் 167 வரை. மாநில நிர்வாகம் யார் யார் இருப்பாங்கன்னா ஆளுநர், முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு வந்து இருக்கும். ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்ட்டு கூறும் சட்டப்பிரிவு எதுன்னா 153 153. ஸோ ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருப்பார் என்று கூறும் சட்டப்பிரிவு எதுன்னா 153. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு ஆளுநரை வந்து நியமனம் பண்ணலாம் அப்படின்ட்டு சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் பண்ணியிருக்காங்கன்னா 1956. எத்தனாவது சட்ட திருத்தம்னா 7வது சட்ட திருத்தம். ஆளுநரை வந்து யார் நியமனம் பண்றாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்றாங்க. ஆளுநரை வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழே நியமனம் பண்றாருன்னா 155. குடியரசுத் தலைவர் வந்து பிரதமரை நியமனம் பண்றது 75. அதே ஆளுநரை வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழே நியமனம் பண்றாருன்னா 155. ஸோ 75, இது 155. ஆளுநர் ஆகணும்னா எவ்வளவு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னா 35. ஆளுநருடைய பதவி காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 156. இந்திய அரசியலமைப்பின்படி மாநில அரசமைப்பினுடைய தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநிலத்தின் உண்மையான செயல் அதிகாரங்கள் கொண்டவர் யாருன்னா முதலமைச்சர். அவற்றை ரீகேப் மட்டும் பார்ப்போம். மாநில அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னா ஆளுநர். எந்த சட்டப்பிரிவின் கீழே நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநர் கிட்ட இருக்கும்னா 154. பெரும்பான்மை கட்சியின் தலைவரை நியமனம் பண்றவர் யாருன்னா ஆளுநர். மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து பரிந்துரைக்கிறப்ப எந்த சட்டப்பிரிவின் கீழே பரிந்துரைப்பாருன்னா 356. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது வந்து குடியரசுத் தலைவர் பேச்சில் வந்து மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் பேரில் மாநிலத்தில் ஆட்சி புரிகிறவர் யாருன்னா ஆளுநர் ஆட்சி வந்து நடைபெறும். இல்லைன்னா வேற எப்படி இதை சொல்லலாம்னா அமைச்சரவை இல்லாத மாநில ஆட்சி அப்படின்ட்டும் சொல்லலாம். ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி அப்படின்னு கூறும் சட்டப்பிரிவு எதுன்னா 168. எந்த சட்டப்பிரிவின் கீழே அவசர கால சட்டங்களை வந்து ஆளுநர் பிறப்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213. அவசர சட்டம் ஏற்றப்பட்ட பிறகு சட்டமன்றம் கூடிச்சுன்னா எத்தனை நாட்களுக்குள்ள எத்தனை வாரங்களுக்குள்ள அந்த அவசர சட்டத்தை வந்து சட்டமன்றம் அங்கீகரிக்கணும்னா 6 வாரங்களுக்குள்ள அவசர சட்டத்தை அங்கீகரிச்சா மேலும் வந்து அந்த சட்டம் வந்து கண்டினியூ ஆகும். இல்லைன்னா அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது. மேலவை ஒரு மாநிலத்தில் மேலவை இருக்கிற பட்சத்தில் ஆளுநர் எத்தனை உறுப்பினர்களை மேலவைக்கு தேர்ந்தெடுப்பாருன்னா 1/6 உறுப்பினர்களை வந்து மேலவைக்கு தேர்ந்தெடுப்பாரு. கீழவைக்கு எத்தனை உறுப்பினர்களை ஆளுநர் வந்து நியமனம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை வந்து நியமனம் பண்ணுவாரு. நிதி முன்வரைவு ஆளுநருடைய முன் ஒப்புதல் இன்றி சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியாது. ஸோ நிதி முன்வரைவு வந்து கொண்டு வரணும்னா முதல்லவே யார்கிட்ட ஒப்புதல் பெறணும்? ஆளுநர்கிட்ட ஒப்புதல் பெறணும். மாநிலத்தின் ஒதுக்கு நிதியின் பாதுகாவலராக யார் இருப்பாங்கன்னா ஆளுநர். நிதி நெருக்கடி கட்டங்களில் வந்து யாருடைய அனுமதியும் இல்லாமல் ஒதுக்கு நிதியை வந்து யார் வந்து பயன்படுத்த முடியும்னா ஆளுநர் வந்து பயன்படுத்த முடியும். உயர் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் நியமனம் செய்கிறப்போ குடியரசுத் தலைவர் வந்து மாநிலத்தில் யார்கிட்ட வந்து கலந்து ஆலோசிப்பாருன்னா ஆளுநர்கிட்ட தான் கலந்து ஆலோசிப்பாரு, முதலமைச்சர் கிடையாது. மாநில எல்லைகளுக்குட்பட்ட தண்டனைக்குட்பட்ட குற்றவாளிகளுடைய தண்டனை குறைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு வந்து இருக்கு.
ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை எந்த சட்ட பிரிவின் கீழே வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 356 கீழே வந்து ஆளுநர் வந்து அறிக்கை கொடுப்பாரு. இங்கே வந்து எதுவுமே வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்படல அப்படின்ட்டு செயல்படாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து சட்ட பிரிவு 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்துவாங்க மாநிலத்தில். ஸோ குடியரசுத் தலைவர் பேரில் மாநிலத்தில் ஆட்சி புரிகிற யாருன்னா ஆளுநர். அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆகிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஆகிற தகுதியை வந்து பெற்றிருக்க வேண்டும். ஸோ அறிஞ்சல் பொருட்களில் வந்து ஒரு சில வார்த்தைங்களுக்கு மட்டும் என்ன பொருள்ன்றது பார்த்துருவோம். கண்டன தீர்மானம். ஸோ கண்டன தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராகவும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராகவும் ஆளுநர் குடியரசுத் தலைவர் இவங்களுக்கு எதிராக வந்து கண்டன தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க. அப்படி கண்டன தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு பதவியில் உள்ள ஒருவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் தீர்மானம். நீங்கள் அரசமைப்பு பதவியில் இருக்கீங்க, நல்ல பதவியில் தான் இருக்கீங்க, பட் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, தப்பான ஒன்று பண்ணிட்டீங்க, அது வந்து நாடாளுமன்ற நம்பர் பட்சத்தில் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க, விசாரிப்பாங்க. அது ஆமாம் அவங்க பண்ணது தப்புன்ட்டு நிரூபிக்கிற பட்சத்தில் இந்த கண்டன தீர்மானம் வந்து நிறைவேற்றுவாங்க. மறுதளித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்குள்ள ரத்து செய்யும் அதிகாரம். ஏதாவது ஒன்று கொண்டு வர்றாங்கன்னா இவங்க வந்து அது ரத்து செய்வாங்களாம். அப்படி ரத்து செய்கிற ஒரு அதிகாரத்தை தான் வந்து மறுதளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுவல் வழி தலைமை. ஸோ அலுவல் வழி தலைவர் அப்படின்ட்டு துணை குடியரசுத் தலைவரை வந்து சொல்லுவோம். அப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒருவர் வந்து சட்டப்பூர்வமாக வகிக்கும் பதவியின் காரணமாக வேறு ஒரு பதவிக்கும் பொறுப்பாக இருத்தல். ஸோ ஒரு பதவி வகிக்கிறாரு, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு பதவிக்கும் வந்து பொறுப்பாக வந்து இருக்கிறத வந்து அப்படி சொல்கிறாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் என்ற ஒரு பகுதியில் இடத்துல வந்து ஆங்கிலேய நாடாளுமன்றம் வந்து அமைச்சிருக்காங்க. அந்நாட்டு நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை. அந்த பகுதியே வந்து அந்த பகுதியில் நாடாளுமன்றம் இருக்கிறதால அதை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சுய விருப்புரிமை. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய சட்டம் அளித்திருக்கும் சுதந்திரம். இப்போ மேலே வந்து பார்த்தோம் ஆளுநருக்கு இருக்கிற விருப்புரிமை அப்படின்ட்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து முதலமைச்சர் வந்து பெரும்பான்மை இருக்கிறப்போ அடுத்து என்ன பண்ணணும்னுட்டு சுயமாக வந்து ஆளுநர் முடிவு பண்ணுவார். இதுதான் வந்து சுய விருப்புரிமை. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய சட்டம் அளித்திருக்கும் சுதந்திரம். ஸோ சுதந்திர சட்டமே வந்து நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து சுதந்திரத்தை வழங்குது, நீ முடிவு எடுப்பா அப்படின்ட்டு இதுக்கப்புறம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இதோடு வந்து இந்த பாடம் முடியுது. இதில் எல்லாமே நிறைய விஷயங்கள் படித்ததே திரும்ப திரும்ப வரதால் வந்து நான் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி புக்கில் வந்து வாசிச்சிருங்க. பெட்டர் நீங்கள் 10th பாலிட்டி முடிச்சுட்டு வந்து 10th வந்து ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்து 3 லெசன் கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து 12th பாலிட்டி எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். படித்ததே திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.